ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பெரிய திருக்கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும். நேற்று ஆடி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்புச்சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடி மாத பிரதோஷம் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி, முத்து சட்டைநாதர், தோணியப்பர் அருள் பாலிக்கிறார். இந்நிலையில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் அருள் பாலிக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன், பஞ்சாமிரதம், பால், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்தனர். நடப்பு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு ஆடி மாத பிரதோஷ திருநாள் வழிபாடு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்மன் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கும் சோமசுந்தரி அம்பாளுக்கும் மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் 3 முறை வலம் வந்தனர். நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர்.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் ஆடி முதல் வெள்ளி பௌர்ணமி பிரதோஷம் கொக்கரை ஒலி முழங்க விமர்சையாக நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பிரதோஷம் விமர்சையாக நடைபெற்றது. கோபுரத்து இளைஞர் சன்னதி முன்புள்ள நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் பச்சரிசி மாவு, அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், எலுமிச்சை சாறு, பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அபிஷேகம் நடைபெற்றது. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, வில்வம், மனோரஞ்சிதம், சம்பங்கிப்பூ, தாமரைப்பூ, அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, கோழிக்கொண்டைப்பூ, மகாவில்வம் உள்ளிட்ட மலர்களை கொண்டு சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கைலாய வாத்தியம், கொக்கரை ஒலியுடன் வேத மந்திரங்கள் முழங்க நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த ஆடி பௌர்ணமி பிரதோஷ பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம். தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான கரூர் மாநகர் பகுதியில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், நெய், இளநீர், மஞ்சள், திருமஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு நறுமண பூக்கள் மற்றும் அருகம்புல் மாலையுடன் கூடிய வெள்ளிக்கவச அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார் நந்தி பகவானுக்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்ட பின்னர் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தை காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கனரக வாகனங்களை அலகு குத்தி பக்தர்கள் இழுத்தது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர் பவனி நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அலகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அலகு குத்தி இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவிலின் செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். செடல் திருவிழாவையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நாமக்கல்லில் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆடி மாத வளர்ப்பிறை பிரதோஷ விழா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆடி மாத வளர்ப்பிறை பிரதோஷ விழாவை முன்னிட்டு இன்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம் என பல்வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பகவதி அம்மன், திரளான பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் பகவதி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு இங்குள்ள கற்பக விநாயகர், வராகி அம்மன், ஐயப்பன், மூலவர் பகவதி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் உற்சவர்கள் பகவதி அம்மனுக்கு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் கிராமத்தில் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளது சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவில். இந்த அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சனிவார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். நிகழாண்டில் கோவிலில் கொடிமரம் உட்பட பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் ஆடி சனிவார திருவிழா ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் ஆகம விதிப்படி ஆடி மாத சனிக்கிழமைகளில் பக்தர்கள் வழிபாடு நடத்திட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஆடி மாத முதல் சனிக்கிழமையான இன்று
குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் வழிபட பக்தர்கள் குவிய தொடங்கினர். சுரபி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் எள் தீபம், பொறி படைத்தும் காக்கை வடிவிலான மண் சிலை வைத்தும் பக்தர்கள் பகவானை வழிபட்டனர். தொடர்ந்து ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று நீலாதேவி சனீஸ்வர பகவான் திருக்கல்யாணம் நடைபெறும். இதையடுத்து ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று சோனை கருப்பண்ண சுவாமிக்கு மது படையல் மற்றும் கறி விருந்துடன் ஆடி சனிவார விழா நிறைவு பெறும். ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமன்றி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். சரி நான் பார்த்துட்டு வாங்க சாமி, சேடு வாங்கய்யா. ஐயா அர்ச்சனை மேல பண்றாங்க. எல்லாம் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. வாங்க வாங்க. வெளிய வாங்கய்யா, வெளிய வாங்கய்யா. வேடசந்தூர் அருகே கருப்பசாமி ஆடி பூஜையை முன்னிட்டு 358 கிடாய்களை பலியிட்டு 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரம்மாண்ட அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வேர்புள்ளி கிராமத்தில் ஆர்கோம்பை, தாதனூர், கரையானூர், அரண்மனையூர், களத்தூர் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் வழிபடும் கம்புக்குத்து விநாயகர், வந்தவாழி பெரிய கருப்பசாமி, பெரிய காண்டியம்மன், கன்னிமார், முருகன், வைரவன் உள்ளிட்ட தெய்வங்களின் கோவில்கள் உள்ளது. இந்த கோவில்களில் வருடா வருடம் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை ஆடி பூஜை விழா மற்றும் அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆடி பூஜை விழாவில் திண்டுக்கல், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் வேண்டும் வேண்டுதல்கள் அடுத்த ஆண்டு ஆடி மாதத்திற்குள்ளேயே நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கிடாய், அரிசி மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை தருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை அன்று வந்தவாழி பெரிய கருப்பசாமி உச்சி பூஜையும் கிடாக்கரி அன்னதானமும் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக கோவிலில் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் நேற்று கிடாய் மற்றும் அரிசி, அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை கோவில் நிர்வாகத்தினரிடம் கொண்டு வந்து கொடுத்துள்ளனர். மொத்தம் 384 கிடாய் மற்றும் 10 டன் அரிசி பக்தர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கிடாக்களை வந்தவாழி பெரிய கருப்பசாமிக்கு முன்பு பலி கொடுத்து கிடாக்களை உரித்து கறிகளை வெட்டி அன்னதானத்திற்கு தேவையான பணிகள் தொடங்கப்பட்டது. 80 சமையல்காரர்கள் சுமார் 3 டன் கிடாக்கறி, 10 டன் அரிசியை வைத்து பிரம்மாண்டமான அன்னதானத்தை தயார் செய்தனர். அதன் பின்னர் வந்தவாழி பெரிய கருப்பசாமி உச்சி பூஜை நடைபெற்று பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு கிடாக்கறி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிடாவை அன்னதானத்திற்கு வழங்கிய பக்தர்களுக்கு டோக்கன் முறையில் குடத்தில் கிடாய்கறி குழம்பும் மற்றும் சாப்பாடும் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த ரெட்டனை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வசந்த பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த பெருவிழா துவங்கியது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அக்னி வசந்த விழா துவங்கியது. வசந்த உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. முன்னதாக அர்ஜுனன், திரௌபதி, சுபத்ரா, கிருஷ்ணர், பஞ்சபாண்டவர்கள் உள்ளிட்ட சுவாமிகள் மற்றும் சக்தி கரகம் கோவிலிலிருந்து ஊர்வலமாக தீக்குண்டம் வைக்கப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து சக்தி கரகம், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்கள் தீக்குண்டத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கொங்கராம்பூண்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கொங்கராம்பூண்டி ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தர்மராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு சிறப்பாக கோவில் உட்பிரகாரத்திலிருந்து மைய மண்டபத்திற்கு நடைபெற்றது. மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது. மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ தர்மராஜா மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மாடவீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜை. மனமுருக வேண்டி அம்மனை வழிபட்ட பக்தர்கள். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுரை மாடக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோவிலில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுரை மாடக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோவிலில் உள்ள பேச்சியம்மன் ஆலயத்தில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த விளக்கு பூஜையின் போது கோவிலில் உள்ள சின்ன கருப்பண்ண சுவாமி, பெரிய கருப்பண்ண சுவாமி மற்றும் பேச்சியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை. விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் ஒவ்வொருவரும் விளக்கு பூஜைக்குரிய பாடல் பாடி அம்மனின் பாடலை மனமுருக பாடி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இந்த விளக்கு பூஜையில் கோலாகலமாக கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆலயங்களிலும் இன்று காலை முதலாகவே பெண்கள் விரதமிருந்து அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் இன்று இந்த கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண் பக்தர்கள் உட்பட ஆண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். காஞ்சிபுரம் பால தர்மசாஸ்தா ஆலயத்தில் சகசரநாம பாராயணம் பூர்த்தி விழா, சங்காபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நோய் நொடியின்றி வாழ வேண்டி காஞ்சிபுரம் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள புத்திர பாக்கியம் அருளும் ஸ்ரீ பால தர்மசாஸ்தா ஆலயத்தில் அனுதினமும் 1008 சகசரநாம பாராயணம் செய்யப்பட்டு 48 நாட்கள் நிறைவு பெற்று பூர்த்தி விழா நடைபெற்றது. ஆலய தலைவர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று 108 சங்கு மற்றும் கலசங்கள் வைத்து சிறப்பு தூப தீப ஆராதனை நடைபெற்று மூலவர் மற்றும் உற்சவர் தர்மசாஸ்தாவிற்கு கலசாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம், சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை தலைவர் செந்தில், துணைத் தலைவர் அருள்குமரன், செயலாளர் ஜெயராஜ், பொருளாளர் சுதாகர் மற்றும் நிர்வாகிகள் சாரங்கபாணி, குமரன், பரமசிவம், தனிகமலை, சிவபிரகாசம், ஏகாம்பரம், தினேஷ் என்கிற தனசேகரன், சரவணன் மற்றும் நிர்வாக ஆலோசகர் ரமேஷ்ராஜ் ஆகியோர் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இந்த ஆண்டு 3வது ஆண்டாக உலக மக்கள் நன்மை கருதி சகசரநாம பாராயணம் இந்த ஆலயத்தில் மட்டுமே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்டு சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடுகள் செய்த 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருத்தலம் என கூறப்படும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று மாலை நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது.
பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. முன்னதாக காசி விஸ்வநாதருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று இந்த திருக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி மனமுருகி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என கோஷங்கள் எழுப்பி சிவபுராணம் பாடியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவர் சிவன் பார்வதி சுவாமிகளுக்கும் பிரதோஷ நாயகருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை நிர்வாகிகள், சிவ தொண்டர்கள், கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். செஞ்சி அடுத்த செத்தவரை கிராமத்தில் அமைந்துள்ள சொக்கநாதர் கோவிலில் 48வது நாள் மண்டல நிறைவு பூஜையில் பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமி வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா செத்தவரை சிவஜோதி மோனோ சித்தர் பீடத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று 48 நாட்கள் தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று 48வது நாள் மண்டல நிறைவு பூஜையில் நல்லான் பிள்ளை பெற்றால் அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் சன்னிதானத்திலிருந்து மேளதாளங்கள் முழங்க சிவவாத்தியங்களுடன் பெண் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி செத்தவரை சிவஜோதி மோனோ சித்தர் பீடத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர். பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு சொக்கநாதர் சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் ஸ்ரீ சிவஜோதி மோனோ சித்தர் சுவாமிகள் பாலாபிஷேகம் செய்தார். பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சொக்கநாதர் சுவாமிக்கும் வெள்ளி கவசங்களால் பக்தர்களுக்கு காட்சியளித்த மீனாட்சி அம்மனுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. மண்டல பூஜை நிறைவு நாளை முன்னிட்டு சிவனடியார்களின் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு சிவன் துதி பாடல்களை பாடினர். இந்த 48வது நாள் மண்டல நிறைவு பூஜையில் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.